ஆந்திர தொழிலதிபரிடம் 50 லட்சம் மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்ட நடிகர் பவர் ஸ்டார் 3 நாள் காவல்துறை விசாரணை முடிந்து நேற்று மீண்டும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 10க்கும் அதிகமான மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ள பவர் ஸ்டார் குறித்து நீதிமன்றத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கீர்த்தி விஜய். திடீரென பிரபலமான நடிகர் பிரபலமானவர் நடிகரில் மட்டுமல்லாமல் வழக்குகளிலும் பிரபலமாகியுள்ளார் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். ஆம், இந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மீது இதுவரை மோசடி வழக்குகளாக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மேலும் 8 புகார்கள் அவர் மீது அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுகளில் மொத்தமாக அவர் மீது 14 புகார்கள் அளிக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முழுவதுமாக இதுவரை அவர் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பவர் ஸ்டார் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள 6 வழக்குகளில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் அவரை கைது செய்து பின்பு ஜாமீனில் விடுவித்தனர். அதனை அடுத்து மேலும் அவர் செக் மோசடி வழக்கு காரணமாக மதுரையில் ஒரு தடவை ஆஜராகி மீண்டும் முன்ஜாமீன் பெற்றார். கடந்த 3 தினங்களாக அவர் மீது நடத்திய விசாரணை அடுத்து இன்றுடன் அவருடைய காவல்துறை விசாரணை முடிகிறது. இன்று அவர் காவல்துறை விசாரணை முடிவுக்கு அடுத்த பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய சீஃப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி வடமலை முன்பு அவரை ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு தொடர்ந்து நீடிக்க வேண்டிய அவளுடைய காவல் நீடிப்பு வரும் 10ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்படும் என்றும் இதனையடுத்து அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஒரு 3 நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க. டாக்டர் ரங்கநாதன் ஒங்கூல் ஆந்திராக்காரர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். அந்த புகார் பேரில் விசாரணைக்காக 3 நாள் கொண்டு வந்தாங்க. விசாரணை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு சென்ட்ரல் வேலூர் பிரசிடென்ட் கொண்டு போயிட்டாங்க. இவர் காவல் 10ஆம் தேதி வரைக்கும் காவல் இருக்க உத்தரவு போட்டிருக்காரு. இல்லை, ஏன்னா உங்க மேல தொடர்ந்து மாரி கமிஷனருக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, உண்மை என்ன இருக்கோ அதை சொல்லுங்க சார். வெளியில் சொல்றேன், இப்போ சொல்லக்கூடாது. கோர்ட்டில் இருக்கேன், கண்டிப்பாக நான் சொல்றேன். ஒருவர் மீது 3 வழக்கு இருந்தாலே குண்டர் சட்டத்தில் போடுவதற்கான வாய்ப்புகள் காவல்துறையில் இருக்கும். இந்த பட்சத்தில் அவர் மீது ஏற்கனவே 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கூடுதலாக அவர் மீது 8 புகார்கள் கொடுக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாரதியுடன் கீர்த்தி.